குமுதம் பக்தியின் வாசகர்கள் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வழக்கம் போல இன்னொரு விசேஷ பூஜைக்காக ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா, ரத்னமங்கலத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன சிறப்பு பூஜை நடக்க போகுதுன்னா, 2026ஆம் ஆண்டுக்கான தினசரி கேலண்டர் விசேஷ பூஜை. குமுதம் பக்தி ஸ்பெஷல் வாசக பக்தர்களான உங்களுக்காக வருஷா வருஷம் மெகா சைஸில் தினசரி கேலண்டர் இணைப்பாக தரதும், அதில் குபேரனோட படம் இணைக்கப்பட்டிருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வருஷம் 2026ஆம் வருடத்துக்கு ஒரு புது சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு என்னன்னு பார்த்தா, அந்த வருடம் பிறக்கக்கூடிய நாள் வியாழக்கிழமையில் பிறக்குது. குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த நாளான அன்னைக்கு குபேர கேலண்டர் உங்கள் வீட்டில் வர்றது எல்லா செல்வ வளத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். அந்த கேலண்டரை லக்ஷ்மி குபேரர் சன்னதியில் பூஜை பண்ணி தரும்போது அது மேலும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட விசேஷ பூஜை தான் இப்போது குமுதம் பக்தி வாசகர்களான உங்கள் பேராலேயே இங்கே நடக்கும் போது வாங்க பார்க்கலாம். குமுதம் பக்தி வாசகர்கள் சார்பாக அவங்க குடும்பம்லாம் சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். பிறக்க போகிற அந்த ஆங்கில புதுவரிடமும் குமுதம் பக்திக்கும் குமுதம் பக்தி வாசகர்கள் அனைவருக்கும் லட்சுமி அவர்கள் வருடம் முழுவதும் தவறாமல் நிறைய அருள் வீட்டிற்கு வா வடம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனா போற்றி தனம் தந்து காத்திடுவாய் கணபதியே போற்றி குறைநிலா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குபேரன் சொன்னதுமே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பரவுது இல்லையா? அதுக்கு காரணம் இந்த உலகத்துல உள்ள எல்லா செல்வத்துக்குமே அதிபதி குபேரன் என்பதுதான். அதே சமயம் அந்த குபேரன் கிட்ட இருக்கிற நிதி எல்லாமே அவனுக்கு சிவபெருமானால கொடுக்கப்பட்டது. குபேரனுக்கு மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமிக்கே செல்வங்களை கொடுத்தவர் சிவபெருமான் தான். ஆச்சரியமா இருக்கா? பார்க்கடலை கடந்த சமயத்துல தான் அதுல இருந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வெளியே வந்தது. அப்போ ஆலகால விஷத்தை சாப்பிட்டு எல்லாரையும் காப்பாத்தின சிவபெருமானுக்கு தான் அத்தனையும் சேரும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அதுல எதுவுமே தனக்கு வேண்டாம்ட்டாரு சிவபெருமான். ஐராவதம், கற்பக விருட்சம், காமதேனு இப்படி ஒவ்வொன்னையும் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டாரு. அப்படித்தான் சகல ஐஸ்வர்யங்களையும் மகாலட்சுமிக்கு தந்துட்டாரு. அப்படின்னா குபேரன் யார்? மகாலட்சுமியுடைய நிதியங்கள் அத்தனையையும் நிர்வகிக்கிறவர் தான் குபேரன். அதாவது அஷ்ட ஐஸ்வர்யங்கள், நவநிதிகள், சோடச அதாவது 16 செல்வங்கள்னு எல்லாத்துக்குமே திருமகள் தான் அதிபதி. அதனால தான் நமக்கெல்லாம் செல்வ வளத்தை தரக்கூடியவள் மகாலட்சுமி தான். அதே சமயம் அந்த செல்வம் நிலைக்க மேலும் மேலும் வளர குபேரனுடைய அருள் அவசியம். சுருக்கமா சொன்னா, பொருள் கிடைக்க மகாலட்சுமியுடைய அருளும், அது நிலைத்து வளர குபேரனுடைய அனுகிரகமும் வேணும். இந்த ரத்னமங்கலம் லக்ஷ்மி குபேரன் கோவில்ல மூலவர் தரிசனமே நமக்கு காசு, பணம், செல்வம் கிடைக்கும். அது நிச்சயம் நிலைக்குங்கிற நம்பிக்கைய ஊட்டக்கூடியதாக இருக்கு. ஆமாங்க, இங்க லக்ஷ்மியும் குபேரனும் தான் கருவறையில பிரதானமா இருக்காங்க. கூடவே குபேரனுடைய மனைவியான சித்திரலேகாவும் இருக்காங்க. கருவறைக்கு 2 பக்கமும் சங்க நிதியும் பத்ம நிதியும் இருக்குங்க. இதுதான் நவநதிகள்ல ரொம்ப பிரதானமானது. கோவிலுக்குள்ள நுழையும் போதே குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் ஐஸ்வர்ய ஈஸ்வரன் சகல செல்வங்களையும் தரக்கூடிய காட்சிய சித்திர ரூபமா தரிசிக்க முடியுது. உள்ளே போனதும் குபேர ராஜ கணபதி தூண் ஒன்றுல தரிசனம் தர்றாரு. இங்க தூண்கள் எல்லாமே நாணயங்களாலேயே அமைஞ்சிருக்கிறத மறக்காம பாருங்க. அடுத்து பிரதமையில இருந்து பௌர்ணமி அல்லது அமாவாசைன்னு 16 திதிகளுக்கும் உரிய 16 பிள்ளையார்கள் வட்டமா அமர்ந்து அருள் தர்றாங்க. எந்த திதிக்கு உரிய கணபதி யார், எந்த மந்திரம் சொல்லி அவரை கும்பிடணும்,
இப்படி எல்லாமே எழுதியிருக்கிறதால வலம் வரும்போதே சிம்பிளான மந்திரத்தை சொல்லி பிள்ளையார கும்பிடலாம். ஈசான மூலையில இருக்கிற லிங்கம் ரொம்பவே பவர்ஃபுல். இவரை கும்பிட்டு பலனடைஞ்சவங்க ஏராளமாம். இவர் மேல தொங்குற வெள்ளி தாரா பாத்திரம் கிரிக்கெட் வீரர் கிறிஸ் ஸ்ரீகாந்த் வாங்கி தந்ததாம். இங்க வந்து லக்ஷ்மி குபேரனையும் இந்த ஈசான லிங்கத்தையும் கும்பிட்டதோட பலனாகத்தான் அவருக்கு IPL வர்ணனை வாய்ப்பு கிடைச்சதாம். அதுக்கு நன்றி கடனா இந்த தாரா பாத்திரத்தை வாங்கி தந்தாராம். கல்யாணத்தடை நீக்கிற ராமபிரான், படிப்பு வரம் தர பிரம்மா சரஸ்வதி, இன்னும் வெங்கடேசர், பத்மாவதி, செல்வமுத்து குமரன், சம்பத் கௌரி, சீனத்து லாஃபிங் புத்தான்னு செல்வமழை பொழியக்கூடிய தெய்வங்களுடைய தரிசனம் கோவில் முழுக்க கிடைக்குது. லாஃபிங் புத்தா சன்னதியில மச்ச நிதி, கச்சப நிதியா உயிருள்ள மீனும் ஆமையும் நீந்திரத பார்க்கலாம். இன்னும் 16 செல்வங்களை குறிக்கிற 16 லட்சுமிகள், அஷ்ட ஐஸ்வர்யத்தை குறிக்கிற அஷ்டலட்சுமிகளுடைய சுதை வடிவங்கள் கோவில் மண்டபத்துல காணப்படுது. குபேரனுடைய கதை பிரகாரத்துல சித்திரங்களா மாட்டப்பட்டு இருக்கு. மறக்காம அதை பாருங்க. அந்த கதையையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. லக்ஷ்மியும் குபேரனும் சேர்ந்து அருளக்கூடிய இந்த தலம் என்பதால இங்க வந்து வழிபாட்டாலே வாழ்க்கையில வறுமை நீங்கி வளமை சேரும் என்பது பக்தர்களுடைய அனுபவமாயிருக்கு. வீட்டிற்கு வா வடம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனா போற்றி தனம் தந்து காத்திடுவாய் கணபதியே போற்றி குறைநிலா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி. வர்த்தமானாய சுபதிதோ யஜமானஸ்யாக குமுதம் பக்தி வாசகர் சார்பாக தான் அவள் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும். ஆயுள் ஆரோக்கிய தொழில் அபிவிருத்தி சித்தியர்த்தம் ஸ்திரலேகா அம்பிகா சமேத ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பரிபூர்ண அனுக்கிரக சித்தியர்த்தம் ஆரம்பகாலார்த்தமேன பூஜா கரிஷ்யே. ஓம் ராஜாய பிரசக்ஞ சாகினே நமோ வயம் வைஸ்ரவணாய குர்மகே சமேகா மாங்கா மகாமாயமவ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. என்னங்க குமுதம் பக்தி ஸ்பெஷல் கேலண்டர் பூஜை உங்கள் பேராலே குபேரன் கோயிலில் நடந்ததை பார்த்தீங்களா? விசேஷமாக பூஜிக்கப்பட்ட கேலண்டர் உங்களுக்கும் வேணும் தானே? 20/11/2025 அன்னைக்கு கடையில் கிடைக்கும். 4/12/2025 தேதியிட்ட குமுதம் பக்தி ஸ்பெஷல் கூட இணைப்பாக வரப்போகுது இந்த கேலண்டர். இப்போவே கடையில் சொல்லி வச்சுருங்க, மறக்காமல் வாங்குங்க. உங்களுக்கும் 2026 வருடம் முழுக்க எல்லா செல்வங்களையும் நிறைவேற்றும். அதுக்கு குபேர லட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். பிறக்க போகிற ஆங்கில புது வருடம் 2026 வருடம் குபேர பகவானுக்கு வந்த வியாழக்கிழமையில் பிறக்க போகுது. வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்கு உகந்த நாள். அதனால் அந்த நாளில் நம்ம பூஜை பண்ண அந்த லக்ஷ்மி குபேர கேலண்டரை குமுதம் பக்தி சார்பாக வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் மாட்டுறது உங்களுக்கு குபேரன் அருளும் மகாலட்சுமி அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு நிச்சயம் இந்த ஆண்டு பிறக்க போகிற ஆண்டு குபேர ஆண்டு அமையும். அது லக்ஷ்மி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்றைக்கி பூஜை சிறப்பாக நடந்திருக்கு. நல்ல நாளில், அதாவது வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம் குபேர பகவானுக்கு வந்து 5ஆம் எண் ஆதிக்கத்தில் இன்றைக்கி இந்த குமுதம் பக்தி வாசகர்களுக்காக சிறப்பு பூஜை நடந்திருக்குது. நிச்சயம் இந்த குமுதம் பக்தி வாசகர்களுக்கான இந்த கேலண்டர் உங்கள் வீட்டில் மாட்டும் பொழுது குபேர பகவானுக்கு வந்த வியாழக்கிழமை பிறக்க போகிற ஆங்கில பொது இடத்துல நிச்சயம் உங்களுக்கு லட்சுமி பேரல் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய அனைவர் இல்லங்களிலும் லட்சுமி பேர சம்பத்து கொட்டட்டும் அரைக்காசமணி அருள் என்றென்றும் கிட்டட்டும். 2026 வருடம் முழுக்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலோட பூஜிக்கப்பட்ட லக்ஷ்மி குபேரன் படத்தினுடான மெகா சைஸ் தினசரி காலண்டர் 4/12/2025 தேதியிட்ட குமுதம் பக்தி ஸ்பெஷலோட தரப்பட இருக்குது. 20/11/2025 அன்றைக்கே கடைகளில் கிடைக்கும். மறக்காமல் வாங்கிடுங்க. லக்ஷ்மி குபேரன் அருளால் 2026 வருஷம் முழுக்க உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசட்டும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.